போல வையுங்கோ, நான் காசு போட்டு விடுறேன். என்ன தம்பி, என்ன நடந்தது? எனக்கு என்னன்னு தெரியும். நான் நண்பன் அன்ருவா. நான் வெளிநாட்டு தந்தை பிலிப்பா. வறிய குடும்பத்தின் தந்தை பீட்டரா. நான் நண்பன் மத்தியாவா. நான் பங்கு தந்தையா. நான் ஜென்மந்த குடும்பத்தின் மகன் கவலனா. நான் வறிய குடும்ப மகன் சீரனா. நான் பிரான்சிஸா. நான் அந்திரியாவா. செல்வந்த குடும்பத்தாய் ராணியா. வறிய குடும்பத்தின் மகன் மேரியா. வறிய குடும்பத்தின் தாய் எலிசபெத்தா. செல்வந்த குடும்பத்தின் மகள் ரேவதியாக. நான் வைத்தியராக. அப்படியே என்னத்த சொல்றது, படைச்சவன் படியெழுப்பான் தானே. படைச்சவன் படியெழுப்பான்ட்டு வீட்டுக்குள்ள இருந்தா அவனும் அப்படி படியெழுக்கிறான். அது இல்ல, இந்த பெஞ்சல் புயல் வந்து எந்த தொழிலெல்லாம் கடலோட கொண்டு ஓடுது. சமாசத்துல பதிஞ்சிருக்கு, அவங்களும் உதவி செய்யணும்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனால் இந்த கிறிஸ்துமஸை தான் எப்படி கொண்டாட போறனோ தெரியல. அப்படி சொல்லாத, கடவுள் கைவிட மாட்டார். ஏழ்மையில் பிறந்த பாலன் உன்னை ஏழ்மையா இருக்க விட மாட்டார், நீ யோசிக்காத. அது சரி, அந்த காலத்துல எல்லாம் இப்படி எல்லாம் கொண்டாடுறல தானே. கோயிலுக்கு போய் பூசை ஒப்பு கொடுத்தா பெரிய சந்தோஷம். ஆனால் இப்ப எல்லாம் கிறிஸ்துமஸ பேஷனா கொண்டாடுறாங்க. எந்த வீட்டுக்காரியும் பிள்ளைகளும் இந்த பேஷன் ஒன்றையும் விரும்புறேல. அதான்டா சரி, நானே இந்த மனுஷுக்கு 25,000 ஜாரியும் பிள்ளைகளுக்கு 10,000 உடுப்பு மறுத்து கொடுக்கணும். இல்லையண்டா நான் வீட்டை சரி. உனக்கு என்ன, உண்ட மச்சான் வெளிநாடு கலோண்டு சொன்னா கிலோல போடுவான். சரி கேக் அடிக்கோடும், வீட்டுக்காரி பார்த்துட்டு இருப்பார், நானும் போட்டு வாரேன். சரி நானும் முதல்ல மீன் காசு கொண்டு போகணும், போட்டு வாரேன். ஹேப்பி கிறிஸ்மஸ். என்ன கதைக்கிறீங்கள்? நான் இப்பதான் வேலைக்கு போறேன். இங்க சரியான குளிரா இருக்குது. இங்கேயும் குளிர்தான். நாங்களும் 5 நாளா வெளியில போகாம இப்பதான் கழிக்கிறேன் கருத்துறைக்கு போறதுக்கு. அது சரி, எப்ப காசு போடுவீங்க? பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுக்கணும். கோல் பண்ணா காணும், ஒரே காசு காசு காசு. வேற எதுக்கும் எனக்கு கோலே அடிக்கிறேல. உங்களுக்கு தெரியுமா இந்த கஷ்டத்தை பத்தி? உங்களுக்கு கொண்டாட்டம் எல்லாத்தையும் வடிவா கொண்டாடினா சரி. எனக்கும் கஷ்டம் இருக்குது, அது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். போல வையுங்கோ, நான் காசு போட்டு விடுறேன். அந்த ஆளுக்கு கோபம் வந்துட்டு போல கட் பண்ணிட்டு சரி காசு அனுப்பிட்டாரு. கிறிஸ்துமஸுக்கு டெக்கரேஷன் எல்லாம் கொடுப்போம். அவர் காசு போடுவார், உனக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் போயிடு. அம்மா, எனக்கும் காசு வேணும். உடுப்பு பார்த்துட்டேன், ஜொப்பாஸ்ல ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணிட்டேன், போய் எடுத்தா சரி. அப்பா காசு போடுவார். அவர் போடுவார். உங்கள் 2 பேருக்கும் ஒன்று சொல்றேன், போன முறை கிறிஸ்துமஸ் பூசைக்கு வரையல, இந்த முறை பூசைக்கு வரணும்.
பிறகு ஃபாதர் பூசையில வச்சு கேட்பாரு தெரியுதானே? போங்கம்மா 12 மணி பூசைக்கெல்லாம் பின்னால வரையலாது. நான் பக்கத்து வீட்டுக்காரரை விட வடிவா டெக்கரேஷன் செய்யணும், லைட் எல்லாம் போட வேணும். வேணுமெண்டா நான் பூசிய மாதா டிவியில வாங்குறேன். சரி சரி, நீங்க போங்க பூசைக்கு, நான் இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போயிட்டு வரேன். ஓமாம்மா, எனக்கும் நிறைய வேலை இருக்கு. எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வருவார்கள். கேட்டு செய்யணும், தலைமுடி அழிக்கணும். எவ்வளவு வேலை இருக்கிறது. நான் வரையில நீங்கள் போங்க. அம்மா அம்மா, இல்ல இல்ல, நானும் பாரு. இந்த 25,000 ரூபாய் காட்டணும். சரி சரி வா, ஆனா நேரத்துக்கு படிக்கிறேன். இந்த பாருங்க, இந்த முறைதான் எங்களுக்கு பூசை 12 மணிக்கு போகலாம். போவோம். ஃபாதர் சொன்னார் எல்லா வேலையும் வேலைக்கு முடிக்கணும், நேரத்துக்கு பூசைக்கு போகணும். அம்மா, இந்த கிறிஸ்மஸை ஒரு அனாதைக்கு கொண்டாடுவோம். ஓம்புல இந்த வருஷம் பெருசாண்ட ஒரு உழைப்பும் இல்ல. ஏதோ புயல் வந்தோட தொழிலும் அப்படி இப்படி இருந்தாலும் கட்டாயம் போவோம். அதுதான் உண்மையான கிறிஸ்மஸ். அப்பா, உங்களோட பக்கத்து கமலன் இருக்கானല്ലോ, அவன் என்னோட கதைக்கிறேன். நான் கஷ்டப்பட்ட குடும்பம் கண்டு அவனோட கதைக்கு எனக்கு விருப்பம். அவனோட கொண்டாடுறதே எனக்கு கிறிஸ்மஸா இருக்கும் இந்த வருஷம். நல்ல தம்பி, உண்மையா ஒரு விருப்பம் நிறைவேறும். இப்படியான ஒரு பண்புல உண்மையான கொண்டாட்டம் இருக்கு. அந்த குடும்பம் உண்மையான கிறிஸ்துவ அறிய வேணும். அதுக்கு நாங்க எல்லாரும் கொண்டாடுவோம். நாங்கள் எங்களை நேசிக்கிற மாதிரி அயலாக்களையும் நேசிக்க வேணும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ பண்பு. அவர்கள் நவீன கிறிஸ்தவர்களாக வாழுகிறார்கள். உண்மையான மனமாற்றம் அவர்களுக்கு இந்த கிறிஸ்துமஸ்ல கிடைக்கணும். சரி சரி, நான் கடற்கரைக்கு ஒருக்கா போகணும். புறாவும் ஏதோ காத்து மலையுமா ஒருக்கா தொழில பார்த்துட்டு வரேன். அதோட நேரத்துக்கு பூசைக்கும் போகணும். அதோட எங்கள்கிட்ட இருக்கிற வச்சுதான் இந்த முறை கிறிஸ்துமஸை கொண்டாடும். ஓமப்பா, ஆலஞ்சேசு ஏழ்மையிலான பிறந்தவர். மாநிலர்களை மீட்டு வந்து இறைமகனுக்கு என்ன நிலை என்றால் நாங்கள் இந்த நிலையை கண்டு கவலைப்படக்கூடாது. அப்பா அம்மா, இந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போட்டு வாரு. சரி, போயிட்டு வா. கத்திரிக்கோள் நான் கொண்டு வந்தீங்க. நீ வச்சுக்கான், கத்திரிக்கை நீ வச்சுக்கான். மச்சான் மத்தியா அங்க வேற கமலன் வரேன். காமலன் என்ன டெக்கரேஷன் பேர் எல்லாம் முடிஞ்சு, நீ தான் டெக்கரேஷன் எல்லாம் பாடி வாச்சு. மத்தியா என்ன வலிச்ச கூட எல்லாம் கட்டியாச்சோ? இல்ல மச்சான், இப்பதான் கட்டணும். நீ என்னம்மா இன்னைக்கு பின்னேரம் இந்த முறையாவது பூசைக்கு வருவியோ? ஃபாதர் ஒரே கேட்டபடி எங்கேடா உங்களோட நண்பனையும் கூட்டிக் கொண்டு வர சொல்லி. போடா நீ வேற, எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு. நான் எல்லாம் பெற மாட்டோம். தேவையோ நாங்க மார்னிங் கோயிலுக்கு போய் போட்டோ எடுப்போம். ஓகேயோ? அதான் இல்ல டே இல்லடா பார், சீலனும் இருக்கிறான். அவன் டெய்லி பூசைக்கு எங்களோட தானே வரான். நீ தான் பாரு, இல்ல நீ ஏமாங்க நண்பன் தான். அந்த பிச்சைக்காரன் கதையே என்னோட காய்க்காது. அவனை பத்தி என்னோட காய்க்காது. அவன் நிலையில என்ன இந்த நிலையில இல்ல மச்சான், சீலனுக்கு உன்னோட கதைக்க விருப்பம். அவனோட நல்ல இறை குடும்பத்தை சேர்ந்த புள்ள. நீ ஏன் அவனை வருகிற? ஓமடா, அவன் இந்த கிறிஸ்மஸ் நாங்க 4 பேர் தானே நல்லா சேர்ந்த கொண்டாடணும். இந்த கிறிஸ்மஸ் ஆச்சு நல்ல ஒரு பிள்ளைகளா நின்று வரவேற்போம். என்ன அவனோடையோ? அவன் தருவாருண்டா நான் தர மாட்டேன். நீங்க அவனோடைய போகும். வா மச்சான், சீலன் அவனோட உண்ட கதை கோச்சு கொண்டு வர. ஓமடா, அவன் இந்த பணத்துக்கு மேல வச்சு காசு இப்ப தமிழ் மேல வைக்க போறான். தெரியும், அவன் நல்லவன்டா. பணம் என்ற பிசாசு அவன் எல்லாம் இப்படி எல்லாம் செய்ய விடுவதில்லை. அவன் இந்த கிறிஸ்துமஸ்ல மாறுவான். உண்மையான அறிவினா அறிஞ்சு கொள்ளுவான். அவனுக்காகவும் அந்த குடும்பத்துக்காகவும் என்ன குடும்பமே சேர்ந்து சமைக்கிறாங்க. சரி மச்சான், வெளிச்சா கூட கட்டிட்டேன். நாங்க வெளிச்சா கூட கட்டிட்டோம். கோயில கொண்டே வைக்கணும். நான் போட்டாராம் பூசைக்கு வேற சந்திப்போம். திருப்பி உங்களுக்கு சொல்லிக்கேன். பதட்டத்துல மறந்துட்டு. அன்று மத்திய என்ன வடிச்சா கூட கட்டியாச்சோ? ஓம் ஃபாதர், அதை தான் நாங்க வைக்க போறோம்.
சரி சரி உங்களை நண்பன் கவனம் பூசைக்கு வரையில இன்றைக்கு கிறிஸ்மஸ் புஸ்தக நாள் கட்டாயமா கூட்டி கொண்டு சரியா சரி ஃபாதர். சரி சரி உங்களை வேலையை நீங்க செய்யுங்க எனக்கு நிறைய வேலை இருக்கலாம் போட்டு சரி மத்தியா இந்த முறையாவது கமலன் பூசைக்கு கட்டாயம் கூட்டிக் கொண்டு வரணும். ஃபாதர் பேசி போடுவேன். சரி சரி நாங்கள் இப்ப போவோம். இரவு பூசைக்கு வரைக்கும் சந்திப்போம். பூசைக்கு போகணும். சரி சரி நான் ரெடி போ. அம்மா அப்பா நான் ரெடி போவோம். அம்மா நான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் போய் கமலனை கூட்டிட்டு பூசைக்கு வரேன். சரி கொண்டு வேலை வா நான் போய் வரேன். அன்பு மலர்களே கொண்டு போறா எங்க கட்டுங்க. மச்சான் அன்று என்ன பூசையே போவோமே. ஓ மச்சான் அங்க வேற சீலன் வரான். என்ன மச்சான் பூசைக்கு வலிக்கிட்டீங்களோ? டேய் கமலனை கூப்பிடு, அவனையும் கூட்டிட்டு பூசைக்கு போ. டேய் அவன் சொன்னவன்டா வர மாட்டேன். அதோட நீயும் வந்தா பேசுவான். அதோட நீயும் வந்தா கோவம் வந்துருமா அவனுக்கு. இல்ல மச்சான் எங்களை நண்பனை கூட்டிக் கொண்டு போகணும். என்னன்னா ஃபாதர் பேசுவார். என்ன மறந்துட்டேன். நீ வயரை இது பண்ணியா அதில் வச்சுட்டு வந்துட்டேன். கூப்பிட்டு சீலன் அங்காளனில் கமலன் கண்டா பேசி போடுவான். அங்காளனில் நான் உள்ள போய் கூட்டிக் கொண்டாடுறேன். கமலன் கமலன் டே மச்சான் டே மச்சான் டே என்னடா நடந்தது? டே எழும்புடா மத்தியா சீலன் ஓடியாங்கடா. டே மச்சான் என்னடா நடந்தது? டே மச்சான் என்ன நடந்தது? ஒழுங்குடா இங்க வரங்கடா ரன்னிங் லைட் வேற கரண்ட் அடிச்சு போல தூக்குங்கடா ஆஸ்பத்திரி கொண்டு போ. வாங்கி திருப்பி பிடிங்க. பாருங்க பாருங்க பாருங்க. என்ன தம்பி என்ன நடந்தது? ஏன் மயங்கி இருக்கிறார்? எனக்கு என்னன்னு தெரியல டாக்டர். நாங்கள் வீட்டை போக மயங்கி கிடந்தது. சரி நான் என்னன்னு பார்த்து சொல்றேன். நீங்க போய் வரீங்க. திரட்டி விடுங்க. தம்பியாக்கள் அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. அவருக்கு ஷோக் அடிச்சதுனால மயங்கி இருக்கிறார். நீங்க ஒரு 5 நிமிஷத்தால போய் இவரு பாருங்க. மச்சான் டே மச்சான் எழும்புடா டே. ஏண்டா மச்சான் நாங்க வரைக்கும் மயங்கி கிடந்தேன். இல்ல மச்சான் நான் பாலங்குடிலுக்கு ரன்னிங் லைட் போட்டுட்டு இருந்தேன். திடீரென்று பார்த்தா கரண்ட் ஷார்ட் பண்ணி கரண்ட் அடிச்சிட்டு நல்ல வேலை நீங்க 3 பேரும் வந்து என்னை காப்பாத்திட்டீங்க. இல்ல மச்சான் நன்றி சொல்ல வேண்டியது எங்களுக்கு இல்ல சீலனுக்கு. அவன் தான் உன்னையும் கூட்டிக் கொண்டு போக மாட்டேன் எங்களை கூட்டிக் கொண்டு வந்தவன். சீலன் நான் இந்த நல்ல நட்பை விளங்கிக் கொள்ளாமலும் நல்லது ஒரு இறை விசுவாசத்தை விளங்கிக் கொள்ளாமலும் ஒரு ஊதாரியா இவ்வளவு காலமா வாழ்ந்துட்டேன். என் அப்பா வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டு அனுப்புற காசை பேஸ்டா செலவு செஞ்சு என்னையே நான் இவ்வளவு காலமா மறந்து வாழ்ந்துட்டேன். நவீன கிறிஸ்தவனா இருந்த என்ன அளவு பாரம்பரிய கிறிஸ்தவனா மாத்திட்டேன். என்னை மன்னிச்சு கொள்ளேன்தான். சரி மச்சான் எழும்பு மச்சான். அமலா டே என்ன நடந்தது? அப்பா அம்மாவுக்கு சொன்னான் பூசைக்கு வாங்க. இப்ப ஒரு பிரச்சனையும் இல்லையோ? டாக்டர் என்ன சொன்னவர்? ஒரு பிரச்சனையும் இல்லையம்மா. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா. எல்லாருக்கும் மிக்க நன்றி தம்பியாக்கள். நல்ல நேரத்துல வந்து காப்பாத்திட்டீங்க. நான் ஒரு பொறுப்பில்லாத தாயா இந்த பிள்ளைகளை வளர்த்துட்டேன். இந்த மனுஷனை இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளில் எங்களையும் நல்லதொரு இறைவனாக மூச்சு மாற்றினார். இனி ஒரு சிறந்த இறைவனாக திகழ்ந்து எல்லா குடும்பங்களையும் சமமாக மதித்து ஒன்றுபட்டு வாழ்வோம். சொல்லிய சசம்
நிறுவல் போற வெளிநாட்டு தந்து அங்கால வர சொல்வோம். அனைவருக்கும் நன்றி. நாங்கள் எல்லோரும் நவீன கிறிஸ்தவர்களாக இல்லாமல் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாக வாழ வேண்டும். அனைவருக்கும் Happy Christmas and Happy New Year. எல்லாம் நானும் தொடக்கி வைக்கணும். நீங்க கெடுப்பிடிக்கிறீங்க.